ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஏசியில் நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை க்ளீன் பண்ணி அந்த ஃபில்டர்லாம், அதான் சரின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளானில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸ்டெப் ஒன்று வந்து லேசாக புஷ் பண்ணாலே அது வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணி நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுற வேண்டியது தான். 2 ஃபில்டரும் வந்து என்னோடது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு நான் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி. சரின்னு சொல்லிட்டு நீ க்ளீன் பண்ணிகிட்ருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சும்மா டேப்பில் காமிச்சு லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணாலே போட்டுக்கலாம். இது வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இதை வந்து நம்ம வந்து சர்வீஸ்மேனை கூப்பிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. எனக்கு வந்து சர்வீஸ்மேனே நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்து க்ளீன் பண்ணி டேப் எடுத்து காமிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து போடுறோம். இப்போ அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ யாருமே நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏசி ஃபில்ட்ரு வந்து இப்போ இதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த கூலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏசி வாங்கி போடுறோம்ல, அந்த அளவுக்கு கூலிங் எஃபெக்ட்டு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். ஏசி வந்து நம்ம சர்வீஸ்மேன் கூப்பிட்டு பண்ண வேணாம், நம்ம அடிக்கடி இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். மந்த்லி ஒன்ஸு இல்லை முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸு நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே பெஸ்ட்டு. 2 ஃபில்டரையும் எடுத்து க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை வந்து காய வைக்கணும், சும்மா ஃபேனில் வச்சாலே காஞ்சி போயிடும். கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மெஷ்ஷு வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இது எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மறுபடி ஏசி ரன் பண்ணி விட்ருங்க. 2 மிஷின் கரெக்டாக மாட்டணும். அந்த ஹூக்கில் போய் மாட்டிடுச்சுனாலே தானாக சத்தம் வரும். அப்படியே டேரெக்டாக எடுத்து மாட்டிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறம் எடுத்து ஏசி ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு வோல்டேஜ் 211 வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு சின்ன க்ளீனிங் தான். இந்த ஃபுல் வீடியோலேயும் அதான் காமிச்சிருக்கேன். ஏசி வந்து +or-23 25 இதுக்கு மேலே நம்ம போக வேணாம். அப்படி இல்லைன்னா ஏசி ஆஃப் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஏசியோட டிப்ஸுனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. எனக்கு சர்வீஸ்மேன் சொன்ன டிப்ஸ் இவ்வளோ தான். ஆல்ரெடி நான் டைக்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து இது வந்து புது ஏசி 2019 மாடலு டைக்கின்னு. நல்லாவே கூலிங் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சரி, ஓகே மக்களே, வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, பை.